ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் 2025 அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி டீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க எந்தெந்த பிளேயர்ஸில் இந்த ஐபிஎல் 2025க்காக ரிட்டைன் பண்ண போகிறாங்கன்றது. அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எந்த ஒரு பிளேயருமே இவங்க வந்து ரிட்டைன் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரிட்டைன் செகண்ட் ரிட்டைன் ஸ்லாப் வச்சு ஒரு 5 ஆர்டிஎம் கார்டு இருக்குது. அப்படியே அவங்க 5 ஆர்டிஎம் கார்டு தான் இவங்க வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கேஎல் ராகுலும் ஆட போகிறது கிடையாது. ஒரு மேபி கண்டிப்பாக அவர் வந்து ஆக்ஷனுக்குள்ள தான் போகிறாரு. அதனால அவர் வந்து ரிட்டைன் பண்ணுறது பாசிபிலிட்டி 99% கம்மி தான் எல்எஸ்டியில். ஆனால் அவர் வந்து மெயின் ஆக்ஷனுக்குள்ள தான் போகிறாரு. அதனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி மெயினாக ஒரு அன்கேப்டு பிளேயர் இவங்க வந்து எடுத்துக்க போகிறாங்க ரிட்டைன் பண்ணி. அது மட்டும்தான் இவங்க வந்து ரிட்டைன் பண்ண போகிறது இந்த லிஸ்ட்டில். அது வந்து யாஷ் தாக்கூர், ஒரு செம்ம பேசரு. லைக் வந்து இப்போ லாஸ்ட் சீசன்லாம் பிரமாதமாக போட்டார். மெயினாக மிடில் ஓவர்ஸ் ப்ளஸ் டெத் ஓவர்ஸ்லாம் நல்லா நீட்டாக போடுறாரு. கொஞ்சம் அடி வாங்குறாரு சம்டைம்ஸ், பட் அது பிச் கண்டிஷன்ஸை பொறுத்து. பட் ரொம்ப நல்லா எக்கனாமிக்கலாகவும் போடுறாரு. மெயினாக விக்கெட் டேக்கராக இருக்காரு. அவர் வந்து ஒரு 4 கோடி அன்கேப்டு பிளேயராக கண்டிப்பாக அவங்க வந்து ரிட்டைன் பண்ணிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர் கூட இன்னும் நிறைய டெவலப் ஆகி நல்லா கற்றுக்கிட்டு வந்தாருன்னா அடுத்து ஒரு 3-4 வருஷம் வந்து எல்எஸ்டிக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு பேஸ் பவுலராக இருப்பார். அப்படி இருக்கும்போது அவர் அன்கேப்டு பிளேயராக அவங்க ரிட்டைன் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம்ல யாரெல்லாம் எடுப்பாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிக்கோலஸ் புரன் எடுப்பாங்க. ஒரு செம வெஸ்ட் இண்டீஸ் அக்ரெசிவ் ஓப்பனிங், ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கூட. இப்போ கூட ரீசெண்டாக எல்லா அதர் லீக் மேஜர் லீக்லாம் பயங்கரமாக ஆடிட்டு வராரு ஐபிஎல் தவிர. மெயினாக அவர் இன்டர்நேஷனல் மேட்சுக்கு அதிகமாக ஆட மாட்டாரு. ஆனால் வேர்ல்ட் கப் நல்லா ஆடினாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேஜர் லீக்ல பிரமாதம் ஆடிட்டு வராங்க. நல்ல ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் கூட. அப்படி இருக்கும் அவர் வந்து கண்டிப்பாக ஆர்டிஎம் கார்டு வச்சு தான் எடுக்க போறாங்க. ஏன்னா அவர் 18 கோடி கொடுத்து நம்ம ரிட்டென்ஷன்ல எடுக்கிறதுக்கு நீங்க ஆக்ஷன் விட்டீங்கன்னா அவர் வந்து அது மெகா ஆக்ஷன் ஒரு 10 கோடிக்குள்ள தான் போவார். அப்படி ஒரு 9-10 கோடிக்குள்ள போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு ஆர்டிஎம் கார்டு வச்சு கண்டிப்பாக இவங்க எடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஎம் கார்டு வச்சு. அதே மாதிரி செகண்ட் ஆர்டிஎம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஜோனிஸ். ஐயோ லாஸ்ட் சீசன்லாம் பயங்கரமாக ஆடினாரு. ஒரு மேட்ச் அதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்ரெசிவாக செம்ம ஸ்டைலிஷாக ஆடினார். எந்த மேட்ச்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் எல்எஸ்டி. அந்த மேட்ச்சை நான் லைவாக சேப்பாக்கில் போய் பார்த்தேன். கண் கலங்க விட்டார் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அந்த அளவுக்கு சேசிங், ஒரு 220 சேசிங் அசால்ட்டாக அடிச்சாரு. செம்ம அக்ரெசிவாக ஆடினாரு. ப்ளஸ் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு ஆல்ரவுண்டரும் கூட. போலிங் ரொம்ப க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுப்பார். பேட்டிங்ல திடீர்னு அக்ரெசிவாக ஆடுவார். சில டைம் விட்டா ஒரு 3-4 டக் கூட கண்டினியூஸாக வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிளேயர். அப்படி இருக்கும்போது அவர் நம்ம வந்து ஒரு ஆல்ரவுண்டர்ன்றது கன்சிடர் பண்ணும்போது இந்த டீமுக்கு அந்த மிடில் ஆர்டரில் ஒரு ஸ்ட்ராங் ஆல்ரவுண்டர் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது இந்த பழைய கூட செட் பண்ணோம்னா மார்க்கஸ் டோனிஸை கண்டிப்பாக செகண்ட் ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி அவர் எடுக்க போகிறாங்க. அது எடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிக்கோலஸ் புரன் அண்ட் மார்க்கஸ் டோனிஸ் ஆல்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வராங்க இந்த ஆர்டிஎம்ல. அப்படிங்கும்போது 2 பிளேயர் ஆர்டிஎம் எடுத்துட்டாங்க. இன்னொரு 3 ஆர்டிஎம் கார்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து குவிண்டன் டிகாக். அவர் வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பிச் கண்டிஷன்ஸ் ஏற்ற மாதிரி ஆக்சஸ் பண்ணி ஆடுவார். ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக ஆக்சிலேட் பண்ணி அப்புறம் செகண்ட் கியர் தேர்ட் கியரில் போய் ஃபைனலாக அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ரொம்ப நேரம் கிரீஸில் வந்து அந்த ஒரு 20 ஓவர் நிற்கக்கூடிய ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பேட்டர். ப்ளஸ் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரும் கூட. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல விக்கெட் கீப்பிங் பண்ணுறது இல்லை, பேட்டிங் மட்டும் தான் ஆடுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். நல்ல ஒரு ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன். அப்படி இருக்கும்போது நல்ல சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன். ஸோ இவரும் வந்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவரும் ஆர்டிஎம் கார்டு கொடுத்து எடுப்பாங்க. ஒரு 3வது ஆர்டிஎம் கார்டு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 5 ஆர்டிஎம் கார்டில் 3 ஆர்டிஎம் கார்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மேலே தான் போடுறாங்க. இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டாப் 7ல் அந்த இருக்க போகிற அந்த பேட்டிங் ஆர்டரில் ஒரு 3 பிளேயர்ஸ் மெயினாக எல்லா மேட்சும் ஆட போகிற ஒரு பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். அப்படின்ற போது இந்த 3 பிளேயர் அவங்க எடுத்தாங்க இப்படி ஆர்டிஎம் கார்டில். பட்ஜெட் எப்படி உள்ளே வருதுன்றது தெரியல. ஒரு பிளேயர்ஸ் எடுக்கிறத பொறுத்தா இருக்குது. அப்படிங்கும்போது இவங்க ஆர்டிஎம் கார்டு எப்படி யூஸ் பண்ணி உள்ளே போட்டு அவங்க எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். மேபி அவங்களோட ஆசை எல்லாமே ஒரு கம்மியான காசுக்குள்ள வரணும் தான் எல்லா டீமும் ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை எப்படி ஆர்டிஎம் கார்டு போட்டு எடுக்கிறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி 4th ஆர்டிஎம்மா வந்து பார்த்தீங்கன்னா தீபக் கூடாவை எடுப்பாங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். இவரும் வந்து லைக் ஒரு மீடியம் ஸ்பின் போடுறாரு. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் நல்லா வந்து அக்ரெசிவாகவும் ஆடுறாரு. அட் த சேம் டைம் ரொம்ப சென்சிபிளாகவும் ஆடுறாரு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டர். லைக் இந்தியன் டீம்லாம் கொஞ்சம் வந்து சான்ஸ் கிடைச்சி ஆடினாரு. அதே மாதிரி வந்து எல்எஸ்ஜிக்காகவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தார் ரீசன்ட் இயர்ஸ்ல. இருக்கும்போது இவர் வந்து 4th ஆர்டிஎம்மா போட்டு எடுத்தாங்கன்னா அந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். தீபக் கூடாவை கண்டிப்பாக இவங்க கரெக்டாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் சீசன்லாம் ஒரு சரியாகவே யூஸ் பண்ணல. உண்மையிலே எல்எஸ்டி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர் ஒரு தீபக் கூட. அவர் வந்து கரெக்டாக அந்த பிளேயிங் லெவலில் அவங்க யூஸ் பண்ணாமல் போகிறது தான் எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய தப்பான படம். அப்படி இருக்கும்போது அவங்க பேட்டிங் ஆர்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா தீபக் கூடாவை இவங்க எடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது இவரும் வந்து எடுத்துட்டாங்கன்னா ஓரளவு அந்த ஒரு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகுது. அந்த ஒரு கோர் திரும்பி அந்த ஒரு பழைய டீம் வரதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் செட் ஆகுது இந்த ஆர்டிஎம் கார்டு வச்சு. அதுக்கப்புறம் 5th ஆர்டிஎம் கார்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இவங்க வந்து ரவி பிஷ்னாயை எடுக்கலாம். நல்ல ஒரு சூப்பர் ஸ்பின்னர். இப்போ ரீசெண்ட் டேஸ்ல கூட கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து T20 இன்டர்நேஷனல் நம்பர் 1 பவுலராக இருந்தார். இப்போ திரும்பி ரேங்கிங்ல கொஞ்சம் கீழே போயிட்டாங்க. பட் ஆனால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு லெக் ஸ்பின்னர். நல்லா வந்து எக்கனாமிக்கலாகவும் போடக்கூடிய ஒரு பவுலர். அவரோட பாலும் நல்லா திரும்பும். அப்படின்ற போது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பவுலராக இருப்பார். அதனால அவரே வந்து ஆர்டிஎம் கார்டு கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6 to 7 crores அவர் எடுக்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவரே எடுத்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த ஒரு எல்எஸ்டி வந்து அந்த ஒரு ஆர்டிஎம் கார்டும் கரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நல்ல பிளேயர்ஸ் மேலே ஆர்டிஎம் போட்ட மாதிரி இருக்கும். அதனால அவருக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டீம் உருவான மாதிரி தான் இருக்கும். ஏன்னா
இவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீடென்ஷன் பண்ண போகிறது அன்கேப்டு பிளேயர் ஜாஸ் தோக்கரை மட்டும்தான் 4 crores கொடுத்து மிச்சம் எல்லாரும் ஆக்ஷனில் விட்டு நான் சொல்ல இந்த 5 பிளேயரை வந்து ஆர்டிஎம் கார்டு கொடுத்து தான் எடுக்க போகிறாங்க. இவங்க வந்து லாஸ்ட் ஒரு 3 சீசனில் 2 சீசன் செமிஃபைனல் வந்த டீம், நல்லா எல்லா டீமும் பெரிய டீமும் அடிச்சு ஓட டீம். பட் லாஸ்ட் சீசன் தான் அவங்களால பெருசாக வர முடியல. பட் ஆனால் ஒரு கப் அடிக்கக்கூடிய ஒரு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். பட் ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு நல்ல கேப்டன் நல்ல டீமை வழிநடத்தி கொண்டு போகிறவங்க தான் வேணும். அதை தவிர ஏன்னா உள்ள டீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க டீம் என்ன சொன்ன பிளேயர்ஸ் தவிர நிறைய சாம்பியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. இருக்கும் அவங்க வந்து எப்படிப்பட்ட நல்ல கேப்டன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். லாஸ்ட் சீசனே கேள்வி அவங்க கேப்டன் தான், பட் கண்டிப்பாக அவர் போயிடுவார். அதனால தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்ல ஒரு மெயின் ஆக்ஷன் போயிடுவார். அதுக்கப்புறம் எந்த ஒரு நல்ல ஒரு கேப்டன் ஆக்ஷன் வந்து எடுக்கிறாங்க, சீனியர் பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அடுத்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு 18 வருஷமாக ஆடிட்டு இருக்காங்க, ஒரு 16-17 வருஷமாக ஆடிட்டு இருக்காங்க. கப் இன்னும் அடிக்காத ஒரு டீம் தான் இவங்க, ஆர்சிபி மாதிரி தான். பட் அவங்களே நிறைய சாம்பியன் பிளேயர்ஸ் ஆடிருக்காங்க. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக அவங்க வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தான் வராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 3 சீசனுக்கு முன்னாடி அப்போ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் கண்டக்டராக அந்த டீம் தான். லாஸ்ட் ஒரு 2-3 சீசனாக பெருசாக அவங்க எதுவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வரல. மெயினாக இவங்க யாரை ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக 18 கோடிக்கு அவங்க கேப்டன் ரிஷப் பந்தை ரிட்டைன் பண்ணுவாங்க. ரிஷப் பண்டை பற்றி சொல்லவே தேவையில்ல. ஒரு மிடில் ஆர்டராக இருக்கட்டும், லோவர் மிடில் ஆர்டராக இருக்கட்டும், நல்லா அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ நல்ல ஒரு மெயின் விக்கெட் கீப்பர், இப்போ மேஜர் விக்கெட் கீப்பர்னே சொல்லலாம். ஒரு தோனிக்கு அடுத்து ஒரு வேர்ல்ட் கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான விக்கெட் கீப்பர் தான் அது ரிஷப் பந்தே சொல்லலாம். செம பிளேயர் அவர் ஒரு 18 crores எடுப்பாங்க. நல்ல ஒரு கேப்டன் கூட சொல்லலாம். ஃபியூச்சர் இந்தியன் டீம் ரெட் பால் கேப்டனாகவும் அவர் இருப்பார் டெஸ்ட் டீமில். அப்படி இருக்கும்போது அவர் இங்கேயே நல்ல ஒரு கேப்டன்சி கொடுப்பாரு அப்படின்றத நம்பலாம். ஏன்னா லாஸ்ட் சீசன்ஸ்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பட் பிளேயர்ஸ் எதுவும் சொன்னாங்க நிறைய போச்சாங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனாக 18 கோடிக்கு வந்து ரிஷப் பண்ட் எடுப்பாங்க. அதுமாதிரி செகண்ட் ரிட்டென்ஷனாக 14 crores அக்ஷர் பட்டேல் எடுப்பாங்க. அட் பிரசன்ட் வேர்ல்ட் கிரிக்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லுவாங்க அக்ஷர் பட்டேல். இல்லை எக்கனாமிக்கலாக போடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அட் த சேம் டைம் வந்து பேட்டிங்கும் லெஃப்ட் ஹேண்டில் அக்ரெசிவ் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ரொம்ப இந்த வேர்ல்ட் கப்லேயே ரொம்ப பிரமாதமாக ஃபைனல்ஸில் முக்கியமான அந்த குரூஷியல் ரன்ஸ் அடிச்சாரு. செம்ம பிளேயர் அக்ஷர் பட்டேல், ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காரு. அவர் செகண்ட் ரிட்டென்ஷனாக 14 crores எடுப்பாங்க. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல் பிளேயராக இருப்பார் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரை. அதே மாதிரி தேர்ட் ரிட்டென்ஷனாக 11 கோடி குல்தீப் யாதவ் எடுப்பாங்க. அவரும் செம்ம விக்கெட் டேக்கர், நல்ல ஒரு எக்கனாமிக்கலான ஒரு போலர். சில டைம் வாரி வழங்குவார் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்து ரொம்ப டியூ இருந்ததுன்னா. பட் ஆனால் நல்ல ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கரும் கூட. அப்படி இருக்கும்போது குல்தீப் யாதவ் இப்போ வந்து எல்லா ஃபார்மேட்டும் இந்தியாவுக்கு ஆடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேட்ஸ்மேன்றதுனால, சார் முக்கியமான ஒரு பவுலர்ன்றதுனால அவர் எடுத்துங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் என்ன சொன்னால் பேட்டிங் நல்லா ஆடிட்டு வர்றாரு ரீசெண்ட் டேஸ். அப்படி இருக்கும்போது அவர் வந்து பேட்டிங்கும் நல்லா ஆடுறாரு. பட் ஆனால் ஒரு பியூர் பவுலர் தான் அவர். பார்ப்போம் அவரும் எப்படி யூஸ் பண்ணுறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷனில் ரிஷப் பண்ட், செகண்ட் ரிட்டென்ஷனில் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல், தேர்ட் ரிட்டென்ஷனில் குல்தீப் யாதவ். இந்த 3 பிளேயர்ஸை கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் எடுத்துட போகிறாங்க. அதனால வந்து 3 பிளேயரும் இவங்க ரிட்டைன் பண்ணிக்க போகிறாங்க. அதே மாதிரி அன்கேப்டு பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரில் 4 crores எடுத்துருப்பாங்க. லாஸ்ட் சீசன் அவருக்கு வந்து ஒரு 12 மேட்ச் கிட்ட சான்ஸ் கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சுமே ஆடினாரு. நல்ல அக்ரெசிவாகவும் நல்ல ஒரு இன்டென்ட்டோட ஆடினாரு. ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். அதனால இவர் ரிஷப் பண்டுக்கு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பராகவும் இருப்பார். அட் சேம் டைம் ஒரு ஓப்பனிங்கில் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேனாக இருப்பார். கண்டிப்பாக வந்து ஓப்பனிங் விட்டால் மட்டும்தான் அடிப்பார் பவர் பிளேயில். நல்ல ஒரு அக்ரெசிவ் யங் பேட்ஸ்மேன். அடுத்த ஒரு 7 to 8 இயர்ஸ்க்கு இவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பக்காவான ஒரு பேட்ஸ்மேன். அதனால இவர் வந்து 4 கோடிக்கு அன்கேப்டு பிளேயராக ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த 4 பிளேயர்ஸ் மட்டும் தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஎம் கார்டு ஒரு 2 பேர் மேலே போடுவாங்க. அதில் ஒருத்தர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் மேலே ஆர்டிஎம் கார்டு போடுவாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர், நல்ல ஒரு யங்ஸ்டர் கம் ஒரு அக்ரெசிவ் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில். அப்படி இருக்கும்போது ஸோ இவங்களுக்கு ஆல்ரெடியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் மட்டும்தான் இப்போ நம்ம ரிட்டென்ஷன் லிஸ்ட்டில் ஒரு பேட்ஸ்மேன், அக்ஷர் பட்டேல் இவங்க 2 பேர் தான் பேட்ஸ்மேன். அபிஷேக் போரால் 3 பேட்ஸ்மேன்ஸ் தான் இப்போ நம்ம ரிட்டைன் பண்ண லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இன்னொரு பேட்ஸ்மேனும் நம்ம ஆர்டிஎம் கார்டில் போட்டு எடுத்தால் தான் அந்த ஒரு கோர் ஓரளவு அந்த ஒரு பிளேயிங் லெவலில் பேலன்ஸ் செட் ஆகும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எடுப்பாங்க. மோஸ்ட்டாக அவர் வந்து பிளேயிங் லெவலில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இப்போ தான் சூட்டபிள் ஆகிட்டு வராங்க. பட் ஸ்பின்னும் நல்லா ஆடுவார் அவர். இப்போ இந்த இருக்க கண்டிஷன்ஸ்க்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார். லாஸ்ட் சீசன்லாம் ஒரு 2 மேட்ச் நல்லா தான் அடிச்சார். அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான பேட்டராக இருப்பார். அதனால அவர் ஆர்டிஎம் கார்டு கொடுத்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்டிஎம் கார்டு, இன்னொரு பேலன்ஸ் ஒரு ஆர்டிஎம் கார்டு இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்ரல் அவர் எடுப்பாங்க. அவர் நல்ல ஒரு யங்ஸ்டர். லாஸ்ட் சீசன்லாம் அடிச்சு நொறுக்குனார். எல்லா பேட்ஸ்மேன் எல்லா பவுலர்ஸையும் போட்டு உரிச்சு எடுத்தாரு. ஒரு பெரிய யங் சென்சேஷன் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஐபிஎல்க்கு அப்புறம் அவர் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் டீம்லேயே அவர் எதுவும் பெருசாக ஆடின மாதிரி தெரியல. அவர் இப்போ எங்கே இருக்காருன்னே தெரியல. அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஜேக் ஃப்ரேசர் மெக்ரல். பட் ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக அவருக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஐபிஎல் நல்லா ஆடினா கூட இதுக்கப்புறம் அவர் இன்டர்நேஷனல் மேட்சஸ் நிறைய எல்லா லீக் மேட்சஸ்லையும் அவர் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால ஜேக் ஃப்ரேசர் மெக்ரல் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேட்டராக இருப்பார். அவர் ஆர்டிஎம் கார்டு கொடுத்து எடுக்கிறது நல்லது தான் நான் சொல்லுவேன். மெயினாக இந்த 2 ஃபாரினர்ஸே அவங்க ஆர்டிஎம் கார்டு கொடுத்து எடுத்தாங்கன்னா அந்த ஒரு கோர், அந்த ஒரு மெயினாக அந்த ஒரு டாப் ஆர்டர்ஸ் ரொம்ப கரெக்டாக செட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் அண்ட் லைக் பவுலர்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அந்த மிச்ச அமௌண்ட்டை போட்டு இவங்க ஆர்டிஎம் கார்டு லைக் அமௌண்ட் போட்டு ஆக்ஷனில் போய் எடுத்துக்கலாம். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ஸ் நான் சொன்ன மோஸ்ட்டாக இந்த பிளேஸ் தான் ரிட்டைன் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி ரூமர் வந்து ரிஷப் பண்ட்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் இப்போது அவர் ரிட்டைன் பண்ணுறோன்றது ஒரு 2 to 3 days முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க. மிச்ச பிளேயர்ஸ்லாம் ரிட்டென்ஷன் லிஸ்ட் சொல்லாமல் அவர் கண்டிப்பாக தான் ஆட போகிறாரு, நம்ம ரிட்டைன் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க.
பார்ப்போம் எப்படி இந்த டீம் இந்த வாட்டி பக்காவா பண்ணி கப் அடிக்க போறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில இருந்து இந்த கோச் வந்து ரிக்கி பாண்டிங் வந்து இப்போ வந்து பஞ்சாப் போயிட்டாரு. அதனால இப்போ டெல்லிக்கு யார் புதுசா கோச் வர போறான்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். யுவராஜ் சிங் ஒரு நல்ல சாம்பியன் பேட்ஸ்மேன், நல்ல ஆல்ரவுண்டர். அவரு கோச்சா வந்தா தான் நல்லா இருக்கும். பார்ப்போம் டெல்லிக்கு இப்போ யார் அடுத்த கோச்சா வராங்கன்றது. இதுக்கு முன்னாடி ஷேன் வாட்சன், சௌரவ் கங்குலிலாம் உட்காந்துருந்தாங்க பெஞ்சில். அப்படி இருக்கும்போது பார்ப்போம் யார் யார் இப்போ அடுத்த கோச்சா அதுக்கு வராங்கன்றது. ஒரு நல்ல டீம், அதுவும் நம்ம நேஷனல் கேபிட்டல் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டீம் டெல்லி கேபிட்டல்ஸ். கேபிட்டல்ஸ் பேரில் கேபிட்டல்ஸ் இருக்குது. எப்படி ஆடுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்க முடியும். நான் சொல்ல அந்த முக்கியமான பிளேயர்ஸ் தான் வந்து இவங்க ரிட்டென்ஷன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பண்ணால் ஒரு டீம் ஓரளவு பேலன்ஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் லைக் இவங்க வந்து என்னென்ன ஸ்லாட்ஸ் ஃபில் பண்ணணுமோ அதை அவங்க ஆக்ஷனில் போய் எடுத்து ஃபில் பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்டிஎம் கார்டு கிறிஸ்டன் ஸ்டாப்ஸ் பண்ணி ஜெய்ஃப்ரசர் மேலே போகிறது, 2 யங்ஸ்டர்ஸ் மேலே போகிறது ரொம்ப ஒர்த். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக அடுத்து ஒரு 6 to 8 இயர்ஸ்க்கு வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இவங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலான்றதை நம்பலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.